சாமி உள்ளதுங்க என் சமையல் பார்த்தீங்கன்னு வைங்க சிவசாமி சமையலோட நல்லா இருக்கும். பூண்டு வச்சுக்கிறேன் இப்போதைக்கு பார்க்குறேன் பக்கமாக இருக்கும். ஒரே நாளில் மாஸ்டர் ஆயிட்டீங்களா? நல்லா பார்த்தீங்கன்னா இதை இப்படி எடுத்து நல்லா அப்படியே இந்த கேப்பில் வந்து மசாலா ஊறி நல்லா இறங்குவோம். அதுதான் என்ன மசாலா போட்டீங்க? நல்லா காரம் சாரமாக நல்ல மசாலாவை தான் போட்டுருக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு கூமுடா. நல்லா மிளகா மசாலா, டீகாலால் மசாலா, எவரெஸ்ட் மசாலா, ஆச்சி மசாலா, இப்படி சுத்தமான தமிழ் மசாலாவாக தான் போட்டிருக்கு. பேர் என்னங்க? அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. பேர் வந்து பெரிய கத்திரிக்காய். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாவா இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிட்டா நல்லாலாம் இருக்காது, பண்ணும்போது மட்டும் தான் நல்லா இருக்கும். மியூசிக் வஞ்சரம் ஃப்ரை. வஞ்சரம் ஃப்ரை ஃபார் வெஜிடேரியன் கைஸ். இப்படி போட்ட உடனே அது பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டா தப்பா பண்றீங்க. ஃபர்ஸ்ட் எண்ணெயில தான் கருவேப்பிலையை போடணும். திருப்பி போடுவோம். அதான் நான் திருப்பி போடுறதுன்னா அதை திருப்பி போடுறது இல்லை, திருப்பி கருவேப்பிலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஆகணும். அதோட நெருப்பு அதுக்கே வேறையாகி அதுவே திருப்பி கத்திரிக்காய் பொரியல் ஆகி அதுதான் அடுத்து. உனக்கு வாய் ஜாஸ்தி, உனக்கு தள்ளி போச்சா? இது போட்டு எடுக்கணும், இல்லைன்னா கை வந்துடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு வாவுன்னு பார்க்கறதுக்கு இருக்கும், சாப்பிட்றதுக்கும் வாவாவுன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டைலு தான். தள்ளி போயிடுங்க, எண்ணெய் பறக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இப்படியாப்பட்ட இந்த டிஷ்ஷை வந்து க்ளோஸ்அப் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரேம் பாருங்கள், ஃப்ரேம் பாருங்கள். ஃபிஷ் லவர்ஸுக்கெலாம் இது வந்து ஒரு விருந்து. மசாலா கலந்துருக்கும். பார்த்து பாட்டி கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வேகலை. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி ஸ்லைஸாக ஜோடியாக இருக்கும். அப்படி சப்பாத்தி போட்டுருங்க. எங்கே மாவு அங்கே இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் சோர்லேயும் தின்னலாம். அதுலேயே நாங்கள் என்ன பண்ணுவோம், நான்வெஜ் மாதிரி நினச்சிக்கின்னு இவங்க என்ன பண்ணோம், இப்படி போட்டாச்சு. டேரெக்டாக கை வைக்க முடியும், நமக்கு அந்த அளவு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கனால. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. சப்பாத்தி கூட சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கு, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது ஒரு சைட் டிஷ்ஷாகவே நீங்கள் சாப்பிட்லாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஓன் குக்கிங் எப்படி இருக்கு? சீரியஸாக நல்லா இருக்கு. 10க்கு 6.5 தரலாம். அந்த 6.5 கூட சப்பாத்தி சும்மா சொன்னேன். 10
10க்கு 8 தரலாம், அந்தளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஹாட் ரைஸோட உள்ள போனாலும் அம்மா வீடியோ எடுங்க, பேசாதம்மா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. இவ்வளோ அப்படியே மசாலா அப்படியே ஸ்மாஷ் ஆகிருக்கு. இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் ரைஸை இப்படி போட்டு இதில் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இதுக்கு பேர் கத்திரிக்காய் ரைஸ். சப்பாத்தியோட ரைஸோட வேற மாதிரி. சீரியஸாக இந்த மாதிரி நீங்கள் எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அவ்வளோ நல்லா இருக்குது.